கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து செல்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 62வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிக்கிறோம். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை எழுதும்போது இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சங்கீதத்துல நான் நம்புகிறது அவராலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாவுக்கு ஒரு வேண்டுகோளை சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் ஆத்மாவே யாரை நோக்கி காத்துரு? நான் நம்புகிறது, நான் விசுவாசிக்கிறது, நான் எதிர்பார்க்கிறது, என் தேவைகள், என்னுடைய நிறைவுகள் எல்லாம் ஆண்டவரிடத்திலே ஜெபத்திலே வைத்த பிறகு பல நேரங்களிலே நாம் மனிதர்களிடத்திலே எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். நல்லா கவனிங்க. Often we are requesting God. Often we put a supplication and application to God. Still we are expecting from the man or other way. Other ways. We are expecting many things on this side or that side. ஒரு சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்க நல்ல ஆண்டு சொல்லிட்டு அப்புறம் எதிர்பார்க்கிறோம் something why we should not expect something this side or that side. இந்த சைடு ஏன் எனக்கு வரக்கூடாது? இது என்னுடைய ஒரு அனுபவத்துல என்னோட கூட ஆண்டவர் பேசிட்டே இருக்கும்போது இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டு டக்குன்னு ஸ்ட்ரைக் பண்ணாரு. All your expectation or all your blessing under a condition apply. உங்களுடைய எல்லா எதிர்பார்ப்புகளும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் தேவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நிபந்தனை ரொம்ப லேசானது. அதை தான் நம்ம மறந்துடுறோம். பல நேரங்கள்ல கஷ்டப்பட்டு உழைச்சி கஷ்டப்பட்டு ஒடுக்கி நமக்கு சொல்லி கொடுத்தது, நமக்கு கேள்விப்பட்டது இதெல்லாம் உண்மைதான். கடின உழைப்பு என்பது தேவை. உழைக்காம இருக்கக்கூடாது. நான் அடிக்கடி சொல்வேன், கணவன் என்று சொன்னால் அவன் கடினப்பட்டு உழைக்கணும். பைபிள் அப்படிதான் சொல்லுது. மனைவி என்று சொன்னால் குடும்பத்தை கண்ணியமா பார்த்துக்கணும். இதுதான் பைபிள் சொல்லிக் கொடுக்கிற ஒரு குடும்பம். இதுதான் பைபிள் நமக்கு காமிச்சு கொடுக்கிற திட்டங்கள். ஒருவேளை மனைவி உழைக்க கூடாதா? உழைக்கலாம், தப்பில்லை. ஆனா குடும்பத்தை நடத்தும் போது அநேக பெண்களை நமக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஞானம் இல்லாதவளோ என்ன செய்யலாம்? இடிச்சிடலாம், ஒண்ணு இல்லாம ஆக்கிடலாம். அதனால குடும்பத்தை கட்டுகிற பொறுப்பை 24 மணி நேரத்துல பெண்களுக்கு தான் அதிகமாக ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதனால குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய அந்த தாயுள்ளம் பிறப்பிலேயே அந்த ஒரு திட்டத்தை, அந்த ஒரு செயல்பாட்டை ஆண்டவர் பெண்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. குடும்பத்தை கட்டுற, அரவணைக்கிற. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, ஒரு வீட்டுல தாய் இல்லாம இருக்கிறதுக்கும் ஒரு வீட்டுல தகப்பன் இல்லாம இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தகப்பன் அந்த அவருடைய செக்டர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மாதிரி இருக்குது. ஆனா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மட்டும் கிடையாது. பைபிள் இப்படி சொல்லல. மனைவி ஒன்லி இன்டர்னல் அஃபேர்ஸ். நோ இன்டர்னல் அஃபேர்ஸ். ஈவன் தேர் இஸ் சம் சேஞ்சஸ். கணவன் மனைவி உறவு என்பது முதல்ல கணவன் லாவிஷா இருப்பாரு. கொஞ்ச நாள் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா மனைவி லாவிஷா ஆயிடுவாங்க. கணவன் ஒரு ஊதாரியா இருப்பாரு. எதை பார்த்தாலும் என்ன நீ சும்மா செலவு பண்ணிட்டே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்னங்க நீங்க ரொம்ப செலவு பண்ணிட்டே இருக்கீங்க. 10 வருஷம் கழிச்சு பார்த்தா இவர் செலவு குறைச்சிப்பாரு, அந்த மாதிரி செலவு அதிகமாக்கிருப்போம். இது ஒரு இன்டர்னல் சேஞ்ச். ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிச்சு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு கண்டிஷன் அப்ளை. பிள்ளைகள் பெற்றோர் கூட அது கூட ஒரு கண்டிஷன்ல தான் இருக்கு. அதே போலதான் இந்த இடத்துல நான் நம்புகிறது அவராலே வரும். இப்ப பிரச்சனை என்னன்னா, இதுல ஆத்மாவுக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது.
வாசிங்க. 56ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 56ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நான் பயப்படுகிற நாளிலே நல்ல கவனிங்க. நான் நம்புறது அவரால வரும். நான் எப்ப பயப்படுவேன்? எனக்கு பிரச்சனை வரும்போது, சோதனை வரும்போது, போராட்டம் வரும்போது நான் பயப்படுகிற நாளில் அவரை நம்புவேன். அப்ப இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குதா அப்படின்னா கேட்டா சங்கீதக்காரனே சொல்றான், நான் பயப்படுறதுனால தான் நம்புற மாதிரி இருக்குது. பிரச்சனை என்னன்னா, நான் நம்புறது அவரால வரும். நான் எப்ப நம்புவேன்? என் ஆத்துமா எப்போதும் அவரை நம்பிட்டே இருக்கும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளமே. சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்மைகள் தாராளம் தாராளமே. நன்றியால் துதித்து மகிழ்ந்து பாடிடுவே, நன்றியால் துதித்து மகிழ்ந்து பாடிடுவே. சந்தோஷமே சமாதானமே என் வாழ்வில் வீரே தம்பி. சந்தோஷமே சொல்லுங்க, சமாதானமே என் வாழ்வில் வீரே தம்பி. 112ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. 112ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கேட்கிறதுனால் பயப்படேன். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி என்ன செய்யும்? அப்ப நல்லா கவனிங்க, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால நான் பயப்படேன். இந்த இடத்துல சொல்லும்போது நான் பயப்படும் நாளில் நம்புவேன். இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது 118ஆவது சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். அப்ப மனுஷனை நம்பி நம்பி ஏமாந்து போறதை விட ஆண்டவர் மேலேயாவது. இப்ப இதுல எந்த நம்பிக்கையில நீங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒன்னே ஒரு கேள்வி நான் உங்க இடத்துல வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த நம்பிக்கைக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஆங்கிலத்துல இதை கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணும். இங்கிலீஷ்ல போனீங்கன்னா ரொம்ப புரியும். ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, ட்ரஸ்ட். இன்னொரு வார்த்தை இருக்கு ஹோப், இன்னொரு வார்த்தை இருக்கு பிலீஃப், இன்னொரு வார்த்தை இருக்கு ஃபெய்த். 4 வார்த்தை. அதுல இந்த வார்த்தைக்கு ஹோப், இதுக்கு உலக பிரகாரமான டிக்ஷனரி நீங்க தேடினீங்கன்னா நிறைய விஷயத்தை அங்க பத்தி சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் தான். கொஞ்சம் கொஞ்சம் மீனிங் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் அர்த்தம் இருக்குது. ஒரு பிலீஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நாள் எல்லாரும் ஜெபம் பண்ணாங்களாம். என்னன்னா, நாளைக்கு நம்ம போய் மழை வரணும்னு நம்ம ஜெபம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். முதல் நாள் எல்லாம் கூடி ஜெபம் பண்ணிட்டாங்களாம். சரி, அடுத்த நாள் என்ன செய்வோம், இனி ஒரு கிரவுண்ட்ல போய் ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி போனாங்களாம். எல்லாரும் போயிட்டே இருந்தாங்களாம். பெரிய பெரிய பாஸ்டர்ஸ், ரெவரன்ஸ் எல்லாம் போனாங்க. ஆனா ஒரு சின்ன குழந்தை மட்டும் தான் கூட. நாளைக்கு போய் நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கும் போது மழை வரும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானமா போகும்போது அவன் ஒரு ஆள் தான் என்ன செஞ்சு வந்தான், கொடை எடுத்துருந்தான். ஏன்? இப்ப நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சோம்னா என்ன செஞ்சிடும், மழை வந்துடும். வரும்போது நாம திரும்ப நினைச்சிட்டு வரக்கூடாது அப்படி சொல்லி அவன் ஒரு ஆள் தான். அப்ப மற்றவங்க எல்லாரும் நேம் ஷேக்ல ஜெபிக்க வராங்க. இட்ஸ் a belief. அது ஒரு பிலீஃப். ட்ரஸ்ட்ங்கிற வேர்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஆழமா, ஒரு குழந்தைய அப்படி தூக்கி போடும்போது குழந்தை என்ன செய்யும்? குழந்தை என்ன செய்யும்? ஒரு குழந்தைய தூக்கி போட்டு விளையாண்டீங்கன்னா என்ன செய்யும்? சிரிக்கும், சந்தோஷமா இருக்கும்ல. அது இதுவரைக்கும் மேல போனதே இல்ல, தூக்கி போடும்போது சிரிக்கும். என்ன நம்பிக்கையில சிரிக்குது? நாம குடிச்சிருவோம். இது the trust is spiritual. So it's a spiritual.
ஒரு குழந்தைய போல தூக்கி போடும் போது அந்த குழந்தைக்கு அத கூட சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு இட்ஸ் நாட் டேக்கிங் as a trials but it's taking as a trust. குழந்தை தூக்கி போடும்போது அது ரொம்ப சந்தோஷமா ரைட் நம்மளை பிடிச்சிருவாரு, நமக்கு ஒரு சந்தோஷம், நம்மளை ஒரு சந்தோஷப்படுத்துறாரு, குஷி கொடுத்துறாரு. அப்படி தூக்கி போடும்போது சிரிச்சுட்டே இருக்கும். ஆனா இந்த ஹோப்ங்கிற வேர்டு, ஹோப் அண்ட் ஃபெய்த், இட்ஸ் something different. It's covered your soul, mind, emotions and your knowledge. பூமி உருண்டையா இருக்கு, ஒருத்தர் சொல்றாரு பூமி தட்டையா இருக்கு, இன்னொருத்தர் சொல்றாரு பூமி குச்சி மாதிரி இருக்கு. எல்லாம் அவங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணி எழுதி வைக்கிறாங்க. இவன் ஒன்னும் பார்த்ததில்லை, ஒன்னும் கேட்டதில்லை, ஒன்னும் அனுபவிச்சதில்லை, எழுதுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்புறோம். இது தியரிட்டிக்கல், அதான் பிலீஃப். கேட்டா கேட்கலாம், கேட்காட்டி போகலாம், இருந்தா இருக்கலாம், இல்லாட்டி கூட இருக்கலாம். ஆனா அவர் எழுதி இருக்கிறாரு, அவர் ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறதா நான் நம்புறேன். ஆனா ஹோப் என்பது என் இருதயத்திலே, என் உள்ளிந்திரியத்திலே, என் ஆத்மாவிலே, என்னுடைய ஆத்மாவுடைய சரீரத்திலும் கலந்த ஒரு உணர்வு. அதான் முக்கியம். சபைக்கு வரோம், மாஸ்டர் சொல்றாரு, அதனால நான் நம்புறேன். இன்னும் that's not hope. I hope you will gain. I hope you will write your exam best. நான் உங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறேன். இதயபூர்வமா நீ படிச்சதை பார்த்திருக்கிறேன், நீ எழுதுறத பார்த்திருக்கிறேன், 100 மார்க் எடுப்பேங்கிற ஒரு நம்பிக்கை. அவன் படிக்கிறது ஏதோ மார்க் பெறும், இது விசுவாசம். நல்லா கவனிங்க, இது ஆத்மாவுல கலந்த ஒரு அனுபவம், ஆத்மாவுல கலந்த ஒரு அனுபவம். அப்ப என்னைக்குமே நம்ம ஆண்டவரை நம்பும் போது இந்த ரெண்டு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். We must trust God. It is in spiritual. அவர் என்னை தூக்கி போட்டாலும் என்னை திரும்ப காப்பான். அவர் எனக்கு என்ன செய்தாலும் என் சந்தோஷத்துக்காக தான் செய்வார் என்கிற சிறு குழந்தையை போல நம்புகிற ஒரு நம்பிக்கைக்கு பேர் தான் ட்ரஸ்ட். என் இதயத்திலே கலந்திருக்கிறது, நான் அனுபவிக்கிறேன். என்னுடைய சாட்சியிலே எனக்கு அவர் செய்கிறதை பார்க்கிறேன், என் வாழ்க்கையிலே அவர் எனக்கு செய்கிறதை பார்க்கிறேன், என் உள்ளிந்திரியத்திலே தேவன் என்னோடு உறவாடுகிறதை நான் பார்க்கிறேன். That's hope and faith. ஆமென். எதுல இருக்கிறோம்? கொஞ்சம் குழப்பமா இருக்க மாதிரி இருக்கும். நம்ம விசுவாசத்தின் நம்பிக்கையில இந்த ஹோப்ங்கிற வார்த்தை, நான் நம்புகிறது அவரால் வரும், அனுபவிச்சு நம்புகிறது அவரால் வரும். வாயளவுல நம்புறது இல்லை. ஒரு சில நேரங்கள்ல வாயளவுல நம்புறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றோம், மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றோம், அதுக்கு பேரு விசுவாசம், பிலீஃப்னு சொல்லிக்குவோம். மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுவோம்? நமக்காக ஜெபம் பண்றோம், எப்படி ஜெபம் பண்ணுவோம்? Is that different or not? அங்க வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? பாத்தீங்களா? அப்ப இவ்வளவு நேரம் நான் ஜெபிக்க சொல்லும் போது எல்லாம் மாட்டிட்டீங்க. ஜெபிக்க சொல்லும் போது எல்லாம் நீங்க சரியா ஜெபிக்கிறது இல்ல. அப்ப மற்றவங்களுக்காக ஜெபம், இது ஆரம்ப கால விசுவாசம். இப்ப அப்படி இல்ல. இப்ப எனக்காக ஜெபம் பண்ண சொன்னீங்கன்னா, ஒரு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண சொன்னா எனக்கு நேரம் போறதே தெரியாது. அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன், ஒண்ணு சொல்லிட்டே இருப்பேன். ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொருத்தரையா சொல்லி ஜெபம் பண்ணுவேன். இப்ப நமக்காக ஜெபம் பண்ணும்போது, எனக்காக ஜெபம் பண்ணும்போது ஒரு நாள் என்னுடைய மனைவிக்காகவோ பிள்ளைக்காகவோ மற்றவங்களுக்காக ஜெபம், என்னுடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்றதை விட எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், என் வாழ்நாள்ல ஆண்டவரே 2 வருஷத்துல ஒரு தரிசனம் இன்னைய வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. ஆண்டவரே 33 வயசுல 3.5 வருஷம் தான் நீங்க ஊழியம் செஞ்சீங்க, ஆனா இன்னைய வரைக்கும் அந்த ஊழியம் நடந்துட்டு இருக்குது. ஆண்டவரே 11 வருஷம் தான் ஊழியம் செஞ்ச சீகன் பால்க்கு இன்னைய வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், தெரிஞ்சோ தெரியாம உணர்ச்சி வருஷத்துக்கு எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, நான் செய்கிறேன், நான் ஸ்தாபிக்கிறேன், நான் உருவாக்குறேன் ஊழியம். இந்த மக்கள் எப்படியாவது என்டையர் லைஃப்ல இந்த ஊழியத்துல உருவாக்குறவங்க ஊழியம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. என்ன செய்யுங்களும் தெரியாது, ஏது செய்யுங்களும் தெரியாது. ஆத்ம ரீதியா என் அனுபவங்கள்ல ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் ஆண்டவர் பேசுறத பேசிட்டே இருக்கு. ஆத்மா அவர்கிட்ட பேசிட்டே இருக்கும். நான் தூங்கினாலும், தூங்கும் போது, தூங்காம இருக்கும் போது, நினைச்சிருக்கும் போதும், வேலை செய்யும் எல்லா இடத்துலயும் ஆத்மா பேசிட்டே. அந்த நம்பிக்கை என்பது இட்ஸ் நாட் கம் by your tongue, it will come from your inner heart. It means a soul. இந்த சோல்ங்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம்.
3 விஷயம் இருக்கு. ஆவி, ஆத்மா, சரீரம்னு சொல்லுவாங்க. இந்த ஜெபத்துல இந்த சங்கீதக்காரனுடைய, நான் செய்தியோட இன்னும் செய்திக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும். இந்த ஆத்மா நடுவில் இருக்கு. ஆத்மாவில என்னென்ன இருக்குன்னா 3. 1 வில், சித்தம். ஆத்மாவில 2வது இமோஷன்ஸ். இமோஷன்னா உணர்ச்சிகள், டிசைர்ஸ், ஆசைகள். உங்க உணர்வு, உங்க ஆசை, உங்க சித்தம், இதெல்லாம் சேர்ந்து நான் அவங்க நம்பி இருக்கிறேன். அதான் சங்கீதக்காரன் சொல்றான். இது 1. மாம்சத்துல கேட்டா கேளு, கேட்காட்டி போ, சாதாரண லெத்தாஜிக்கா இருக்கும். ஆண்டவர் சொல்றாருல, எறும்பு கிட்ட போய் கத்துக்கலாம். இதை விட கேவலமா யாராவது திட்ட முடியுமா நம்மளால? எந்த வார்த்தையும் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, சோம்பேறி பயல போய் எறும்பு கிட்ட கத்துக்க அப்படி சொல்றாரு. ஏன் அது மாதிரி எவ்வளவு எதிர்காலத்தை நினைச்சு கால நசுக்கப்பட்டு மண்ணு கொண்டுதான் அழிஞ்சு போயிடும். ஆனா அது எதிர்காலத்தை திட்டமிடுது. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு ஆள் யாருன்னா, பணவியை விட மோசமான ஆள் சோம்பேறி. ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? சோம்பேறியா? அவன் சோம்பேறியா இருந்தீங்கன்னா ஜாக்கிரதையா இருங்க. அவ இந்த மாம்சத்தின் ஜெபம் பேரளவுக்கு இருக்கும், வாயளவுக்கு இருக்கும். கேட்டா கேளு, கேட்காட்டி போ, வந்தாவா வராட்டி போ. இந்த ஆத்மாவுல தெளிவா முடிவு எடுக்காதவங்க ஒரு சில நேரங்கள்ல மாம்சத்துல தான் இருப்பாங்க. ஆனா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்ல முடியுங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தேவனால் தூண்டப்படுகிறது. Listen to be very careful. Who can disturb your spirit, or who can encourage your spirit, or who can the spirit which is inside of you? That's up to God. இந்த ஆவியில உள்ளார ஒரு ஆவி நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்குது, எச்சரிச்சுட்டே இருக்குது, உணர்த்திக்கிட்டே இருக்குது. அது யாரு? எனக்குள்ள நான் ரட்சிக்கப்பட்டேன், உண்மைதான். ரட்சிக்கப்பட்ட போது பாவம் தெரியுது, நல்லது தெரியுது, கெட்டது தெரியுது, இப்ப தெரியுது, உண்மைதான். ஒரு ஸ்டேஜ்லயும் நான் மாறும் போது அப்கிரேட் ஆகுறேன், உண்மைதான். ஆனா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே எனக்கு உணர்த்துதல் இருந்துச்சே. யாரு? அப்ப எனக்குள்ள விளைச்சது யாரு? தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர் எங்க வேணாலும் வியாபிக்க முடியும். அவர் எனக்குள்ள ஆவிக்குரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிங்க, முக்கியமான விஷயம். உங்க ஆத்மா நடுவுல நிக்கும், உங்க எமோஷன்ஸ் நடுவுல நிக்கும், உங்களுடைய விருப்பங்கள், சித்தங்கள் எல்லாம் நடுவுல நிக்கும். அப்படி நிக்கிற இவைகள் எல்லாம் உங்களுடைய ஆவியுடைய கனெக்ஷன் வேத வசனத்தின் மூலமாக ஆவியானவரோடு அனுதினம் ஆண்டவரோடு உறவாடுகிற அனுபவம் இருக்குமானால், இந்த ஆத்மா, இந்த எண்ணங்கள், இந்த சிந்தனைகள், இந்த விருப்பங்கள், இந்த உணர்வுகள், இதெல்லாம் அப்படி சாத்தியம் ஆண்டவரோடு இணைஞ்சுக்கும். உலகத்தோடும் பாவத்தோடும் அக்கிரமத்தோடும் தேவையில்லாத சந்ததியோடும் தேவையில்லாத பாவங்களோடும் உங்களுடைய மாம்சம் உறவா இருக்கும்போது, இந்த மாம்சத்தினுடைய கிரியைகள் எழுப்பி நிற்கும் போது, எனக்கு தெரியாதா அப்படி தலை துளுக்கும் போது, இந்த ஆத்மா என்ன செய்யும்? ஆண்டவரோட இருக்காது, உங்க சைடு சாட்சி. அதனாலதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, என் ஆத்மாவே, சங்கீதக்காரர் என்ன சொல்ற? என் ஆத்மாவே, என் ஆத்மாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்மாவே அவர் செய்த திருப்பலி முடிந்தது, சென்று பாருங்கள். அப்ப நான் நல்லா கவனிங்க, நான் எந்த சைடு இருக்கிறேன்? So direction is not controlled by your body, the direction which is from God. That can only control your body. நீங்க இப்போ உங்கள்ட்ட ஒரு டவுட் இருக்கும், ஏன் என் மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன் என்னுடைய எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன் என்னுடைய செயல்பாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல? பாட்டு பாடணும் இல்லையா? அப் சைட் அண்ட் டவுன், கம்மிங் அண்ட் கோயிங், சும்மா சிக்ஸாக்கா ஓடிட்டே இருக்கணும், சிக்ஸாக்கா ஓடிட்டே இருக்கணும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஆண்டவருடைய டைரக்ஷனை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆண்டவருடைய டைரக்ஷனை ஃபாலோ பண்ணி இருதயத்துல வச்சு அப்படியே நாம் செயல்படும் போது நம்முடைய மாம்ச கண்ட்ரோல்ல வரும். இல்ல
நான் என்னை ஒடுக்கணும், என்னை கண்ட்ரோல் பண்ணணும், நான் இதை தான் உடுத்தணும், இதை தான் போத்திக்கணும், இதை தான் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு வட்டத்தை போட்டு மாம்சத்தை ஒடுக்கும் போது ஒரு வேஷமான வாழ்க்கைக்குள்ள தள்ளப்படுகிறோம். Listen to me very carefully. Sometimes we are the best actors. நான் அடிக்கடி சொல்லுவேன், ரஜினிகாந்த் என்ன, அவரை விட பெரிய பெரிய நடிகர்கள்லாம் நம்ம சபையில் இருக்காங்க. ரஜினிகாந்த் வந்தா தோத்துருவாரு. அவரை மாதிரி நம்ம ஒரு சபையில் இருக்கிற ஆளுங்கள்ட்ட போற நாடகம்லாம் அங்க சில அவங்கெல்லாம் பணத்துக்காக நடிக்கிறவங்க. ஒரிஜினல் நடிகர்கள் யார் தெரியுமா? ஆத்மா சொல்றதை கேட்காம, மனசாட்சி சொல்றதை கேட்காம, ஆண்டவர் சொல்றதை கேட்காம, ஆவியானவர் சொல்றதை கேட்காம நடிக்கிற நடிகர், உண்மையான நடிகர்கள் நம்ம தான். பல நேரங்கள்ல அப்படிதான் ஆவியானவர் சொல்லிட்டே இருக்க, துக்கப்பட்டுட்டே இருக்காரு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, மீட்கப்படும் நாளுக்கு பற்ற பரிசுத்த ஆவிய என்ன செய்யாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க. அப்ப நல்ல கவனிங்க. இப்ப ஒரு விஷயத்த நாம வந்துட்டோம். நான் நம்புகிறதே அவராலே வரும். எது? ரட்சிப்பு. 1ஆம் வசனத்தை சொல்லும்போது சங்கீதக்காரன் சொல்றான், ரட்சிப்பு அவராலே வரும். இங்க சொல்றான், நான் நம்புகிறது அவராலே வரும். என்ன? நான் நம்புகிற எல்லா நம்பிக்கையும் என் இருதயத்திலிருந்து ஆவியானோட டைரக்ஷன்ல நான் நம்புறதுனால எல்லாம் அவராலே வரும். ஆனா இப்ப திரும்பவும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நான் நம்புறது நல்லது நம்புறேனா? ஐயோ இதை சாப்பிட்றாதீங்க, சுகர் வந்துடும், ஐயோ அதை சாப்பிட்றாதீங்க, நம்பிக்கை எப்படி இருக்குது? பல நேரங்கள்ல ஆண்டவரே கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி போகுது. ஆண்டவரே உங்களுக்கு தெரியாது, அந்த காலத்துல உங்களுக்கு ஒண்ணும் இல்லாம இருந்துட்டு இந்த காலத்துல நீங்க வந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஆண்டவருக்கே சமயத்துல அட்வைஸ் சொல்லிடுவோம் போல. அவர் நல்லா கவனிங்க, என் நம்பிக்கை எப்படி இருக்குது? சந்தேகமான நம்பிக்கையா இருக்கா, உறுதியான நம்பிக்கையா இருக்கா? ஒரு 2 வசனங்கள் வேகமா வாசிப்போம். நாளாகமத்தின் புஸ்தகம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வாசிப்போம். சரி, வாசிங்க. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம். மாத்தி சொல்லணும். ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16-17 வாசிங்க. அதுக்குள்ள நான் எடுத்தேன். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16-17. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம். வாசிங்க. அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம் நம்மோடு இருக்கிறவர்கள். யார் சொன்னது? எலிசா. யார்கிட்ட சொல்றாரு? கேயாசி கிட்ட சொல்றாரு, தீர்க்கதரிசிகளுடைய வேலையாள்கிட்ட சொல்றாரு. என்ன நடந்துச்சு? எதிரிகளுடைய தண்டுகள் வந்துவிட்டார்கள். எதிரிகளுடைய தண்டுகள் ஆர்மி எல்லாம் எதிர்த்து வந்துருச்சு. எலிசா எங்க இருக்கிற, அவனை பிடிச்சு கொண்டு வான்னு சொல்லி சொல்றான். இப்ப ஊருக்குள்ள எல்லாம் உறங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மலைப்பட்டணம், மலை தேசம். கேசி எழுந்து அங்க வேலையாள் எழுந்து போய் பார்க்கறான், சுற்றி பார்க்கறான். பார்க்கும்போது அங்க எல்லா தண்டுகள் எல்லாம் வளைஞ்சு சுத்தி நிக்கிறது. பார்த்த உடனே ஓடி வந்து, ஐயா தேவ தீர்க்கதரிசியே, எதிரிகளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் இப்படி வந்துருச்சு, பயங்கரமா பயமா இருக்குது, நீங்க வெளியே வந்துடாதீங்க, நாம வெளியே போக வேண்டாம். இது that's the belief. Listen to me very carefully. இப்ப இவன் சொல்றது, வெளியில எல்லாம் சூழ்நிலை மோசமா இருக்குது, நீங்க வெளியே வந்துடாதீங்க, நீங்க எங்களுக்கு முக்கியம். நல்லா கவனிங்க, நீங்க எங்களுக்கு முக்கியம், உங்களை கொல்லும்படி ஆட்கள் வந்து விட்டார்கள். இவனுடைய ஒரு சாதாரண நிலையில இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன், ஒரு பணிவிடைக்காரன், அவனுடைய விசுவாசம் இது. ஆனா அவன் என்ன சொல்றான்? வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. என்ன நடந்துச்சு?
என்ன நடந்துச்சு? நல்லா கவனிங்க. ஆர்மி வந்துருச்சு, சமாரியா போகுது, மக்கள் எல்லாம் அழிய போகிறார்கள். தீர்க்கதரிசியை தேடி வந்திருக்கிறாங்க. ஆனா இவன் சொல்றான், ஆண்டவரே இவன் பார்க்கும்படி. அப்ப அந்த ஃபெய்த்ல, அந்த ஹோப்ல, அந்த ட்ரஸ்ட்ல there is a difference. கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. என் கண்ணு கேசி கண்ணு மாதிரி இருந்தா, என் கண்ணு எலிசாவோட கண்ணு மாதிரி இருக்குதா? நான் யார் மாதிரி இருக்கேன்? ஆண்டவரை எப்ப பார்க்கும்போது கேசி மாதிரி, ஐயோ வந்துட்டாங்க. பல நேரங்களில் கத்தி கூச்சல் போடுறவங்க, தேவன் என் இருதயத்தில் இருக்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறார், என்னோடு உறவாடுகிறார். எனக்கு எந்த 1000 பேர் வரட்டும், 10000 பேர் வரட்டும், ஈட்டி வரட்டும், அம்பு வரட்டும், என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் என் இருதயத்தின் உள் ஆழத்திலிருந்து என் தேவன் பேரில் பற்றுதலாக இருக்கிறபடினால் அவர் எனக்கு சொன்னதுதான் நடக்கும் என்கிற விசுவாசத்துக்கு பேரு தான் hope. கேசி நம்புறான். Chaos also, we can say a word, hope. Chaos also hope God, but the real hope is from Elijah. நாம எப்படி நம்புறோம்? சிதேக்கியா ராஜாவை குறித்து எசேக்கியா ராஜாவை குறித்து எழுதப்பட்ட ஒரு சம்பவம், அதை மறந்துட்டேன். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்க நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்று எசேக்கியா ராஜா சொல்ற ஒரு வசனம் நான் மறந்துட்டேன், தெரியல. அவன் அதே தான் சொல்றான். The same thing in the two place. He is also telling. அவங்க வந்துட்டாங்க, எதிரிகள் வந்து விட்டார்கள். எசேக்கியாவுடைய கடைசி யுத்தமே அதுதான். அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில போயிடுறான். எசேக்கியாவுடைய மரண படுக்கைக்கு போகிறான். அப்ப ஏசாயா வந்து சொல்றான், அந்த கடைசி யுத்தத்துல எசேக்கியா சொல்ற ஒரு வேர்டு, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள். சிப்பாய்கள் இருக்கிறார்கள், படை தளபதிகள் இருக்கிறார்கள், படையில் இருக்கிற எல்லாரும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பயிற்சி பெற்றவர்கள். நல்லா கவனிங்க. The faith which comes by knowledge is useless in front of God. The faith which is coming by your own wisdom or your own experience is waste in front of God. தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய அறிவினாலே, உங்களுடைய ஞானத்தினாலே, உங்களுடைய பலத்தினாலே வரக்கூடிய விசுவாசத்தை தாண்டி ஆண்டவர் உங்களுக்குள் வைக்கிற பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாசமே உங்களுக்கு வேண்டும் என்று இந்த இடத்துல சங்கீதக்காரராகிய தாவீது நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லுகிறான். வாயளவில் அவர் சொல்லல, வாயளவில் அவன் என்ன செய்யல சொல்லல, அவன் அறிவில் அவன் சொல்லல, அவன் உணர்ந்து ஆண்டவருடைய டைரக்ஷனை உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு அதுல இருந்து அவன் சொல்ல. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கும் போது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். அடுத்து சொல்றாரு, இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும். அப்ப நல்லா கவனிங்க, யுத்தம் என்பது கர்த்தருடையது. யுத்தத்திலே செயல்படுகிறவர் கர்த்தர். அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது நீ சும்மா மட்டும் இரு, இதுக்கு மேலதான் நம்பிக்கை. ஏங்க இந்த சைடு ஆள் வந்துருச்சு, அந்த சைடு ஆள் வந்துருச்சு, ஏங்க போன் வந்துட்டு இருக்குது, ஏங்க இவ்வளவு பிரச்சனை மத்தியில நான் எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? இருந்துதான் ஆகும். அப்ப நாம இருக்கும் போது அப்ப எப்படி இருக்க முடியும்? என் ஆவியிலே, என் ஆத்துமாவிலே, என்னுடைய எண்ணங்களிலே, என்னுடைய சிந்தைகளிலே, என்னுடைய விருப்பத்திலே தேவன் இருக்கிறார், தேவன் செயல்படுகிறார் என்கிற எண்ணம் என்னுடைய சிந்தனையிலே, என்னுடைய எண்ணங்களில் என் ஆத்மா முழுசும் நிறைந்திருந்தால் நான் நம்புகிறது அவராலே. அவர் சொல்றது ஒரு விஷயம், நீ சும்மா இருப்பா. Don't be active in your flesh. Be active in your spirit. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, be active in your spirit. கையை பிடிச்சு ஒரு குலுக்கி சொல்லுங்க, be active in your spirit. ஆமா, சைலண்ட் மோட் போட்டக்கூடாது. ஆண்டவர் சொல்ற, ஆண்டவருக்கும் நமக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்ட்ரென்த்தனா இருக்கணும், மாம்சத்துல இன்ஆக்டிவ்ல இருக்கணும். ஆனா சொல்றாரு, அப்பா நீ ஒன்னும் தடியா இருக்காத, நீ ஒன்னும்
செய்யாத கம்முனு. இப்ப இன்னும் கொஞ்சம் வித்தியாசத்தை உங்களுக்கு காமிச்சு கொடுக்கணும். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லாம என்னென்ன காரியம் இருக்குது நீங்க நோட் பண்ணிக்கணும், உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். எதெல்லாம் ஆண்டவரை நம்புறதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு அப்படி சொல்லிட்டேன்னா நீங்க நம்புறதுக்கு ஏதுவானதை நீங்களே முடிவு பண்ணிருப்பீங்க. வேகமா எழுதிக்கங்க. முதல்ல கவலை. எல்லாத்துக்கும் வசனங்கள் இருக்கு, ஆனா நமக்கு நேரம் இல்லை, 10 நிமிஷத்துல முடியும். வேகமா. முதல்ல கவலை. இந்த விசுவாசத்துக்கு கவலை, இந்த விசுவாசத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது இது எல்லாமே மன சம்பந்தப்பட்ட விஷயம். இதை நீங்க கிளியர் பண்ணினா தான் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற நம்பிக்கைகள் நடக்கும். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி 10,000 ரூபாய் சம்பளம், ஒரு சின்ன பிளான போடுறேன், 1 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டலாம், 2 லட்சம், இது கிடையாது. இது உங்களுடைய அளவில கிடையாது. இதெல்லாத்தையும் தாண்டி நீங்க தேவனுடைய பிள்ளைகள், உங்களை பராமரிப்பதும், உங்களை காப்பதும், உங்களை வழிநடத்துவதும் அவர் பிரம்மாண்டமான அளவிலே சித்த வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு இவைகள் எல்லாம் மிக அவசியமா இருக்கிறது. ஒன்று கவலை. கவலை உங்க இருதயத்தை சூழ்ந்து கொண்டிருந்தா நான் நம்புகிறது அவரால வரும்னு உங்களால சொல்ல முடியாது. இரண்டாவது, அந்த சொன்ன லேசினஸ் சொல்ற சோம்பேறி. சோம்பேறி ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. மூன்றாவது கீழ்ப்படியாமை. மூன்றாவது என்னது, கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாத மனுஷன் ரசிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, மாறணும், வாழ்க்கை மாறணும். ஒரு முறை ஒரு சகோதரனை பார்த்தேன், சிகரெட்டை பத்த வச்சிட்டாரு. சிகரெட்டை விசுவாசி ரசிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்து நம்ம இடத்துல எடுக்கல, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. எனக்கு ரொம்ப க்ளோஸ் நண்பர். அவரு இப்படி கடையில திருப்பி பத்த வச்சுட்டாரு. நான் பின்னாடி வந்து நின்ட்டேன், கையை வச்சுட்டேன். புகை முழுசும் உள்ள போயிடுச்சு. மூக்குல விடுறதா வாயில விடுறதா எப்படி விடுறது? நல்லா இருக்கீங்களா பாஸ்டர் சொல்லும், பாஸ்டர் தான் வெளில வந்துருங்க. மனுஷன் முழுசும் அட்டக்கி பாவத்தை உள்ள தள்ளுறத பிடிச்சா. பாஸ்டர் ஒரு நிமிஷம் பாஸ்டர் தண்ணி பிடிச்சு. பல நேரங்கள்ல இந்த சேட்டைகள்லாம் நாங்க பார்த்து அப்படி கண்டு காணாம ஒரு சில நேரங்கள்ல இருக்குதப்பா நாங்க மாட்டிருப்போம். பெரிய சிக்கலா போகுது, எங்களுக்கே சங்கடமா போகுது. என்னடா அது? அடுத்தது நெக்லிஜென்ட். ஆண்டவர் சொல்றதை விட்டு கொஞ்சம் விளக்குறது. இன்னைக்கு உபவாச கூட்டமா அங்க போகணும், இன்னைக்கு கண்டிக்கிற கூட்டமா வேணாம், கண்டிக்கிற ஆராதனையா வேணாம். நெக்லெக்ட் பண்றது, அவாய்ட் பண்றதுன்னு கூட சொல்லி ஒதுக்குறது. ஆண்டோட என்ன செய்யக்கூடாது, ஒதுக்குறவனுடைய நம்பிக்கை வேஸ்ட். டவுட், சந்தேகம். ஆண்டவர் மேல சந்தேகம், மனைவி மேல சந்தேகம், கணவன் மேல சந்தேகம். ஆண்டவர் மேல சந்தேகம் இருக்கிறவனுக்கு எல்லா மேல சந்தேகம். ஆண்டவரே சந்தேகம் பட்டானா அப்ப எப்படி இருக்கும்? எல்லா மேலையும் சந்தேகம். காரில் வந்து ஏறிட்டு திரும்ப வீட்டுக்கு போய் பூட்ட ஒரு ஆட்டி பார்ப்பாங்க. திரும்ப இறங்கி வந்துட்டு ஒரு நிமிஷம் இந்த அம்மா வீட்டுக்கு போய் திறந்து கேஸ் பார்ப்பாங்க. அணைச்ச கேஸே அணைச்சிருவாங்க. ஒரு சில நேரங்கள்ல அணைச்ச திரும்ப ஆன் பண்ணி விட்டு வந்துருவாங்க. பூட்டி இருக்கிற வீட்டை போய் பூட்டி இருக்கான்னு பார்த்து திறந்து விட்டு வந்துடுறாங்க. ஞானம் இல்லாம இருக்கிறாங்க. ஆண்டவர் மேல அந்த அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. நான் ஆண்டவர்கிட்ட அப்படி இல்லைன்னா அந்த அடையாளத்தை தேடணும். நான் உண்மையாவே இருக்கிறேனா, ஆண்டவரோட தான் இருக்கிறேனா, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா, அந்த அடையாளத்தை தேடுற ஆளாவே எப்போயுமே இருக்கணும். அதை உறுதிப்படுத்திட்டே இருக்கணும். மனைவி மேல சந்தேகம் வந்துருச்சுன்னா வாழ்க்கை எதை பார்த்தாலும் தோணும் இல்ல, சந்தேகமாவே தோணும். சந்தேகத்துக்குன்னே கேள்வி. ஒரு சில சந்தேகத்துல டாக்டராட்ட படிச்சிருக்கான். சில குடும்பத்துல போய் கவுன்சிலிங் கொடுத்தா சந்தேகத்துல டாக்டரேட் முடிச்சாலாம் இருக்காங்க. வேதம் அப்படி சொல்ல. ஆண்டவருக்கு முன்னாடி நீங்க டவுட் இல்லாத ஆளா இருக்கணும். அடுத்தது எழுதிக்கங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்.
Sometimes wherever the mist is coming inside of the family or coming inside, there is misunderstanding. Where there is a mist, there is a problem, there is not misunderstanding. எங்கெல்லாம் மிஸ் உள்ள வராங்களோ, மிஸ்னா என்ன? மிஸ்ஸஸ் மிஸ் சொல்றோம்ல, எங்கெல்லாம் சமயத்துல மிஸ் வருதோ அங்க மிஸ் ஆகி, மிஸ்ட் கால் வருதோ அங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து. So listen to me very carefully. மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளாமை, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளாம இருக்கிறது அந்த விசுவாசத்தை ஒட்டச்சு சுக்குநூறாக்கிறோம். அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க ஏற்பாடு பண்ணணும். நேற்று தானே பாஸ்டர் சொன்னேன், இன்னைக்கு பாருங்க பாஸ்டர் செய்யல, அப்படி போடக்கூடாது. இன்னும் புரிஞ்சுக்கணும், இன்னும் புரிஞ்சுக்கணும், புரிந்து கொள்ற உத்திகளை உறுதிப்படுத்தணும். இன்னும் என் மனைவியை நான் புரிஞ்சுக்கணும், இன்னும் என் கணவனை நான் புரிஞ்சுக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளுதல வளரணும்னு சொல்லி அதுல கான்சன்ட்ரேட் பண்ணணும். புரிந்து கொள்ளாததுக்கு வழி வகுத்தக்கூடாது. அடுத்தது ஹெசிடேஷன். ஹெசிடேஷன் ஹெசிடேஷன்னா வெக்கம், வெக்கப்படுறது. வெக்கப்படுறது சந்தேகத்தை உருவாக்கும், மறந்துடாதீங்க. Hesitation is the primary cause which made doubt, which caused doubt. Uncertainty, இங்கிலீஷ்ல uncertaintyனா செய்யறதே செய்யறது, கிறுக்குத்தனம்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்றது? கிறுக்குத்தனம். செய்யறதே ஒரு தப்பு ஒருத்தன் பண்ணியிருப்பான், அவன் வந்து மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டு, ஆமா சார் தப்பு பண்ணிட்டேன் சார், நான் மன்னிச்சிருக்கேன் சார், விட்டுருங்க சார். ஆனா அதே சார் வரைக்கும் சொல்லி காட்டுறது. தெரிஞ்சோ தெரியாமலோ கல்யாணம் ஆன பிறகு மனைவி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவன் சாவர வரைக்கும் அவளை அதே சொல்லிட்டு இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ ஐயோ நமக்கு மனைவி வந்துருச்சேன்னு புருஷன் எல்லாத்தையும் திறந்து சொல்லிவிட்டா சாவர எப்பெல்லாம் சண்டை வருதோ அதான். Uncertainty, doing the same thing again and again. அதுக்கு தமிழ்ல ஒரு கரெக்டான வேர்டு கிறுக்குத்தனம். அதுக்கு பேர் என்னது சொல்லுங்க? என்ன சொல்ல மாட்டீங்க? சொல்லணும். அது வார்த்தை தான், தமிழ் வார்த்தை தான், தவறான வார்த்தை கிடையாது. Uncertainty will break your hope which is from your heart. இந்த கிறுக்குத்தனம் நம்ம செய்யறதே செஞ்சுட்டே இருக்கிறோம்னா அது நம்மளோட விசுவாசத்தை பாதிக்கும். செபிக்கிறோம், நம்புறோம், ஆனா திரும்ப செஞ்சுட்டே செஞ்சுட்டு இருக்கோம். அந்த ஃபைனல் ஒன், ஹோல்டிங் சின், பாவத்தை பற்றி கொண்டு இருப்பது. பாவத்தை பற்றி கொண்டு இருப்பது. வேகமா ஒரு சில வசனங்களை வாசித்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். வேகமா வாசிக்கலாமா? ரோமர் நிருபம் 15ஆம் அதிகாரம் 12-13. எப்படி நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை பெருக செய்வது. வேகமா வாசிங்க. 15ஆம் அதிகாரம், ரோமர் 15ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை ஒருத்தர் வாசிப்போம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 46-47 வசனத்தை ஒருவர் வாசிப்போம். மேலும் ஈசாயின் மேலும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய எழும்புகிறவருமாகிய ஒருவராகிய இயேசு கிறிஸ்து தோன்றுவார். அவரிடத்தில் புறஜாதியார்களாகிய நாம் அனைவரும் அவரை இதயபூர்வமான நம்பிக்கை வைப்போம் என்பது தேவனுடைய திட்டம் சொல்லுகிறான். பரிசுத்த ஆவியின் நல்ல கவனிங்க, பலத்தினாலே நல்ல கவனிங்க, உங்கள் நம்பிக்கை இந்த ஆத்மாவிலிருந்து பெருகும் படிக்கும். அந்த நம்பிக்கையானது பலன் தரும் படிக்கும். உங்களுடைய நம்பிக்கை உங்க வாழ்க்கையில உருவாகும் படிக்கும், பெருகும் படிக்கும், பலன் தரும் படிக்கும். நம்பிக்கையின் தேவன் உங்கள் விசுவாசத்தினால் எல்லாவித சந்தோஷத்தினாலும் நல்ல கவனிங்க. அப்ப உங்க நம்பிக்கை உங்களுக்குள்ள பெருகணும்னா உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் நிரப்புவா. So listen to me very carefully. There is a difference. The hope which is from your soul will make your circumstance with a peace and joy.
சண்டைனாலும் சச்சரவுனாலும் அல்ல. உங்க இருதயத்திலிருந்து உங்க நம்பிக்கை வருதுன்னா உங்களை சுத்தியிலும் ஒரு சந்தோஷம், உங்களை சுத்தியிலும் ஒரு மகிழ்ச்சி, உங்களை சுத்தியிலும் ஒரு தெய்வீக கம்பீரம், உங்களை சுத்தியிலும் ஒரு ஆசீர்வாதம். ஏன் இப்ப தெரியும் நமக்கு லெவல். நம்ம சாதாரண விசுவாசிக்கிறதுனால நமக்குள்ள சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் பெருகிட்டே இருக்கு. ஆத்மீகமாக நாம் விசுவாசிக்கும் போது, ஆன்மீகத்திலிருந்து ஆவியிலிருந்து நாம் ஆண்டவரை நம்பும் போது கேயாசியை போல பயப்பட மாட்டோம். எலிசாவை போல நம்பிக்கை நமக்குள்ள. எனக்கு அது தெரியும்டா, நான் உள் வீட்டுல இருக்கேன் நீ நினைச்ச, நீ போய் தண்டுகளை பார்த்துட்டே நினைச்ச. எனக்கு தெரியும் அவன் வருவான், அவனை கொண்டு வந்ததே நான் தான், அவனை சுத்த விட போறது நான் தான். உன் கண்ணை திறக்கல, இப்ப சொல்றேன், உன் கண்ணை திறந்து பா. எது எந்த லெவல்ல நம்ம இருக்கிறோம், யாரா இருக்கிறோம்? நமக்கு நம்மளே படம் பிடிச்சு பார்க்கணும், நமக்கு நம்மளே வீடியோ, நமக்கு நம்மளே நம்மளுடைய ஆத்மா பேசுறது நம்மளுடைய காதுகள் கேட்கும். இப்ப மகிழ்ச்சி என்ன சுத்திட்டே இருக்கோம். கேயாசி பயப்படுறான், ஐயோ என்ன நடக்குமோ, எது நடக்குமோ, என் விசுவாசத்தின் அளவு அவ்வளவுதான். ஆனா எலிசா தில்லாரே, அவன் வருவான், என் மலையை சுத்துவான், என் வீட்டை சுத்துவான், அவனை எங்க கொண்டு போய் எருசலேம்ல கொண்டு போய் எங்க நிறுத்துவான், அங்க நிறுத்தி நீ எங்க வந்திருக்கோ கண்ணை திறந்து பார் என்று சவால் கொடுக்கிறதுக்கு பேர் தான் ஆத்மாவிலிருந்து வருகிற ஒரு நம்பிக்கை. நான் நம்புறது நடக்கும். யார் நம்புறது? நான் கேயாசியா இருந்து நம்பணும்னா நான் பயந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் நம்புறது நடக்கும். நான் எலிசாவா இருந்து நம்பணும். யாராவது பக்கத்துல கைப்பிடிச்சவங்க, நீ கேயாசியா நீ எலிசாவா? நீ தீர்க்கதரிசியோட வேலைக்காரனா நீ தீர்க்கதரிசியா? ஆண்டவர் சொல்றத நம்புனா உன்னை சுத்தியிலும் மகிழ்ச்சி இருந்துட்டே இருக்கும், உன்னை சுத்தியிலும் சந்தோஷம் இருந்துட்டே இருக்கும். ஏகமா அடுத்த வருஷம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், ஏகமா லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46 47. என்னை ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி. பாத்தீங்களா, ரொம்ப ஆண்டவர் கஷ்டப்பட்டு கேட்கிறேன். நான் ஆண்டவரே ஆண்டவரே சொல்றீங்கப்பா, எப்படி இருக்கிறீங்க? கேட்க மாட்டீங்க. நான் ஆண்டவரே ஆண்டவரே காலையில ஜெபிக்கிறீங்க, மத்தியானம் ஜெபிக்கிறீங்க, சாயந்தரம் ஜெபிக்கிறீங்க, உபவாசம் கூட போடுறீங்க, காணிக்கை கொடுக்குறீங்க, தசமபாகம் கொடுக்குறீங்க, ஐயோ எல்லாத்துலயுமே நீங்க பர்ஃபெக்ட். But the only one thing, you are not obeying to my word. எனக்கு நீங்க கீழ்ப்படிய மாட்டீங்களே, இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டீங்களே. அடுத்த வசனத்தை வாசிங்க. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான் என்று. அவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான்? நல்ல கற்பாறையில ராக்ல கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பா இருக்கிறான். தன் காலத்தில் தன் கனிவிடக்கூடிய மரத்துக்கு. அப்ப நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? கேட்கிறவங்களா மட்டும் இருக்கிறோமா? பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது பிரதர், உங்களுக்கு சர்ச்சுக்கு வந்தமா பாஸ்டர் சொன்னாரா கேட்டு போயிட்டே இருங்க பிரதர். இதெல்லாம் நமக்கு ஒத்துறாது. நம்ம குடும்பம், நம்ம யாரு, நம்ம என்ன ஜாதி, நம்ம என்ன கோத்திரம், நம்ம எவ்வளவு கணக்கு, நம்ம என்ன ஸ்டேட்டஸ், நம்ம யாரு, எப்படி இதெல்லாம் என்னிடத்தில் வந்து என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறீங்களா? உங்க ஆத்மா உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். கடைசியா இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை வாசிப்போம். பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்கள். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. அழகாவீங்க. பவுல் சொல்றாரு, ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு எப்படி சொல்ற சபை அப்படின்னு சொன்னா பிலிப்பி சபை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அடிக்கடி வாசிப்பேன். என்னுடைய தீம், என்னுடைய தரிசனத்துக்கு ஒத்த தரிசனத்துக்கு என்னை உட்படுத்துவதே இந்த அதிகாரங்கள் கூட சொல்லலாம். சொல்றாரு, வாசிங்க. என் குறைச்சலினால், என் குறைச்சல்னால ஏதோ கிடைச்சது வரைக்கும் போதும், கிடைக்கலங்கிற ஒரு ஏக்கத்துல நான் இப்படி சொல்றது இல்ல. ஏனெனில் எந்த நிலைமையில் இருந்தோம் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். மனரம்யமாய் இருக்க நான் மனரம்யமாய் எந்த நிலைமையில் இருந்தாலும். இது உங்க விசுவாசத்தை வளர்க்கறதுக்குரிய, விசுவாசத்தை வளர்க்கறதுக்குரிய 3 விஷயம் சொன்னேன். ஒன்று, விசுவாசத்தை வளர்க்கறதுக்கு ரோமர் 15 சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்போதும் நிறைந்திருக்கும், சமாதானமும் நிறைஞ்சிருக்கணும். 2வது, கீழ்ப்படியணும். அப்படியே அபியாசப்படுத்தணும், லைஃப்ல அபியாசப்படுத்தணும். கெட்ட வார்த்தை பேசக்கூடாது சொன்னாரா அபியாசப்படுத்தணும், குடிக்க கூடாது சொன்னாரா அபியாசப்படுத்தணும், சிகரெட் எடுக்க கூடாது சொன்னாரா அபியாசப்படுத்தணும்.
ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒயின் குடிச்சிருக்கிறாரு? எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒயின் குடிச்சிட்டு பேதுரு என்னை பிடிப்பா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒயின் குடிச்சிட்டு தெருவ படுத்தா கிடந்தாரு? ஏன் பாஸ்டர் அங்க பழைய ஏற்பாட்டுல ஒயின் அந்த ஒயின் வேற, இந்த ஒயின் இப்ப இருக்கிறது எல்லாம் உன் சிறுமொழியை பாதிக்கிறது. You are doing the insanity. ஞானஸ்நானம் எடுத்துட்டு நல்லா கையை தட்டி ஆராதிச்சு செயலெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் அங்க போய் திரும்ப டாஸ்மார்க்ல நிக்கிறது வெக்க கேடு. அவனே போட்டிருக்கான் குடியை கெடுக்கும், குடிகார குடும்பம் ஊரை கெடுக்கும். குடியை கெடுக்கும், குடிகார குடும்பம் வெக்கமா இருக்கணும். பைபிள் எடுத்துட்டோம்னா மாறணும். மறைமுகமா ரகசியமா இவனுக்கு சாத்தான் எவனாவது 2 பேர் இருப்பான். வர்றதுக்கும் தகவலை கொண்டு போறதுக்கும் கொடுக்கறதுக்கும் காசை வாங்க திருடியாவது கொடுத்துருவான். ஆனா சசமா கொடுக்க மாட்டான். குடிக்கிறதுக்கு மட்டும் எல்லா வேலையும் சேர்ந்து சரியா இருக்கும். கோயிலுக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு இதை வந்துச்சு எப்படியாவது கோச்சுக்காதீங்க. பசங்க என்ன சொல்றது தெரியுதா? கீழ்ப்படியும், மாறணும். நான் திட்டாம சந்தோஷமா பாஸ்டர் காசு நீங்க போக முடியலன்னா என்ன கொடுங்க, நான் வாங்கி தரேன்னா அந்த டிப்ஸ் காசு கூட எனக்கு வருமானம்னு வச்சுக்கலாம். கேவலம். பைபிளை எடுத்துட்டு மாறணும். நம்ம குடும்பத்துக்கு ஒரு கொள்கை இருக்கு, வாழ்க்கைக்கு ஒரு கொள்கை இருக்கு. நமக்கென்று இது பரிசுத்தமான குடும்பம், தேவனுடைய குடும்பம், தேவனுடைய வித்தியாச கொடுக்கிறது. விசுவாசத்தை நாளுக்கு நாள் புறக்கணிக்கிற செயல்பாடுகள் என் வாழ்க்கையில் இருக்க கூடும். அந்த ஊர்ல போய் கேட்டாக்கா ஏன் பைபிள் எடுத்தான்னு சொல்றான், அங்கங்க குடிச்சிட்டு படுத்து கிடக்கான். பைபிள் எடுத்தான்னு சொல்றான், அவன் சொல்ற பொய்க்கு அளவே இல்லை, அள்ளி விட்டான். பொய்க்கு திரும்ப சொல்றேன், ஆன்மீக நீதி ஆண்டவரை விசுவாசிக்க பழகுங்க. கேஆசியை போல மாட்டிக்காதீங்க. கேஆசியை போல உங்க விசுவாச அளவு இருந்திருக்கூடாது. எபிரேயர்கள் நிருபம் வேகம் வாசிங்க. எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம். எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 1-5 வசனத்தை வேகம் வாசிங்க. ரொம்ப அருமையான வசனம். நம்ம விசுவாசத்தை வளர்க்கணும்னா சமாதானமும் சந்தோஷமும் நம்ம மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். விசுவாசத்தை வளர்க்கணும்னா நாம் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட வேண்டும். விசுவாசத்தை வளர்க்கணும்னா கீழ்ப்படிய வேண்டும். விசுவாசத்தை வளர்க்கணும்னா அவர் சொன்னார், மன ரம்யமா நான் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், என்னை நான் கண்ட்ரோல் பண்ணணும். விசுவாசத்தை வளர்க்கணும்னா இங்க சொல்றாரு, பொறுமையோடு விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாக. வாசிங்க பாருங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளினால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் தாயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். விசுவாசத்தை ஆரம்பிச்சு விசுவாசத்தை முடிக்கிற ஒரு நிலைமை இருக்கு. விசுவாசத்தை துவக்கிறவரும் அந்த வசனத்தை விசுவாசத்தை துவக்கிறவரும் 12 முடிக்கிறவரும் மேக போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். ஆகையால் மேகம் போன்ற கவனிங்க, உங்க விசுவாசத்துக்கு உங்களுடைய ஆன்மீக ரீதியான விசுவாசத்துக்கு சாட்சிகள் அனைதினமும் இருக்க வேண்டும். சந்தோஷம் இருக்கணும்னு சொன்னேன், சமாதானம் இருக்கணும்னு சொன்னேன், அவருக்குள் கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னேன், அது கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னேன். இப்ப உங்க வாழ்க்கையில உங்க விசுவாசத்துக்கு என்ன இருக்கணும்? வாரத்துல ஒரு சாட்சியா இருக்கணும், நாளுக்கு ஒரு சாட்சியா. விசுவாசத்துல அந்த பிரதர் பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என் விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார். என் ஆன்மீக ரீதியாக நான் பேசும்போது உறுதிப்படுத்தினான். என் குடும்பத்தை என் மனைவியோட பேசும்போது மனைவியை பார்க்கும்போது சொல்லணும், விசுவாசத்தை உறுதிப்படுத்தணும். பெரிய பைபிள் எழுதுறாங்க, பெரிய பைபிள் எழுதுற ஒன்னும் தெரியாம ஒன்று கம்னு அப்படி சொல்லக்கூடாது. ஏங்க இந்த ஆண்டவர் என்கிட்ட பேசினாருங்க சொல்லும்போது, ஏங்க ஆண்டவர் என்கிட்ட பேசணுமா, ஆண்டவர் என்கிட்ட
பேச சொல்லும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விசுவாசம் வளரணும். அதுதான் ஆத்மீக ரீதியான விசுவாசம். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார். கட்டிட்டு வந்த நாள்ல இருந்து இதுவரை என்னத்த கண்டேன், உனக்கு ஒண்ணு தெரியாது கம்முனு. கொஞ்ச நாள் ஆன பிறகு மனைவி சொல்லுவாங்க, உனக்கு ஒண்ணும் தெரியாது கம்முனு. விசுவாசத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுமா வளர்க்கணும். மேகம் போல சாட்சி, என் குடும்பத்துல சாட்சி, பிள்ளைகளை பார்க்கும்போது தேவ சாட்சி, மனைவியை பார்க்கும்போது தேவ சாட்சி, வெளியே போய் பிசினஸை பார்க்கும்போது தேவனுடைய சாட்சி, பின்னாடி பார்க்கறவங்க சாட்சி, பார்க்கறவங்க சொல்லணும், ஐயோ இவர் தேவனுடைய பிள்ளைகள். அந்த உள்ளான உணர்வுல இருந்து சாட்சி வரணும். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் உங்க இருதயத்தில் இருக்கிற பாரமான யாவற்றை உதவி தள்ளிவிட்டு நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர். அப்ப உங்க விசுவாசம் வளரணும்னா நீங்க செய்ய வேண்டியது, விசுவாசத்தை வளர்க்கிறவர் மேல விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் உண்மையோட ஓடக்கடவோம். ரொம்ப முக்கியம். நமக்கு என்ன ஓட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அதுல என்ன செய்யணும்? விசுவாசத்தை துவக்கினவரு விசுவாசத்தை முடிக்கிறார். இப்ப நான் இருக்கிறேன், எனக்குன்னு ஒரு சில லைஃப் ஸ்டைல் இருக்குது. 5 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தர் இங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. ஆனா எனக்கும் விசுவாசம் இருக்கு, உங்களுக்கும் விசுவாசம் இருக்கு. நான் அதுக்காக அவரை பார்த்து ஆசைப்பட முடியுமா? ஐயோ என்னால இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும்னு ஆசைப்பட முடியுமா? இல்ல. நான் எந்த ஓட்டத்துல ட்ராக்ல ஓடணும் அதுல நான் ஓடணும், நீங்க எந்த ட்ராக்ல ஓடுறீங்களோ அதுல நீங்க ஓடணும். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்துல ஓடணும். என் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் விசுவாசத்துல ஒவ்வொரு நாளும் சாட்சியை எனக்கு கொடுக்கிறார். மேகம் போல திரளான சாட்சி என் குடும்பத்தில் இருக்குது. ஒரு அற்பமான மனிதனுடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கையில திரளான சாட்சி. ஒரு உயர்ந்த மனிதன், ஒரு பெரிய பணக்காரன், அவன் வாழ்க்கையில அனுதினமும் சாட்சிகள் இருக்கு. அப்ப சாட்சிகள் உள்ள ஒரு வாழ்க்கை சந்தோஷத்தால் நிறைந்திருக்கணும், சமாதானத்தால் நிறைந்திருக்கணும், கீழ்ப்படிதனால நிறைந்திருக்கணும், ஆண்டவர் மேல கட்டப்பட்டிருக்கணும், சாட்சியினால நிறைந்திருக்கணும். கடைசியா செய்யக்கூடாத 2 விஷயத்தை மட்டும் நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5, 6. நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5, 6 வேகமா வாசிங்களே. பைபிள் இல்லையா? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இதயத்தோடும் என்ன செஞ்சிடக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. 2ஆம் வசனத்தை வாசிங்க. வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். சுய புத்தியின் மேல சாஞ்சிடக்கூடாது, சுய சாதம். 2வது சங்கீதம் 1:2 வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார்விடத்தில் என்ன சொல்றது பைபிள்? படம் பார்க்கலாமா பாஸ்டர்? படம்னா என்ன? பல பேருக்கு ஒரு கேள்வி. வீடு தியேட்டர் மாதிரி பெரிய இருக்கிறதுல எவ்வளவு பெரிய டிவி வாங்குறதுக்கு டியூ கட்டாலாம் இருக்கு. பிசாச வீட்டுக்குள்ள எல்லாம் பாட்டுக்கிட்டே இருந்துச்சு பிசாசு. படம் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டா தெரியாது. ஆனா களியாட்டத்தை பார்க்காத. களியாட்டம் அதுல பங்கு பெறவன், அதுல மாற்றவன் பரலோகம் வரமாட்டான்னு பைபிள் சொல்லு. களியாட்டம்னா என்ன? சினிமா. நல்லதை பார்க்கலாமா கெட்டதை பார்க்கலாம், வர்றது எல்லாமே கெட்டதா தான் இருக்கு. அப்படியே ஒரு ஹீரோ வராரு. எப்படி வராரு? இந்த ஹீரோ நம்ம சர்ச்சில் இருக்க எல்லாமே ஹீரோ தான் வச்சுக்கலாம். அப்படி அடிச்சு பிடிச்சு வராது. வந்தோடனே முதல்ல அந்த அம்மாவை பார்த்தோடனே ஒரு பாட்டு போடுவான். இல்ல பாட்டு போடுறானா அந்த பாட்டை அந்த சீன் என்ன மாதிரி இருந்துச்சு பாஸ்டர். நம்மகிட்டே வந்து ஒரு ஆள் இல்ல கடியல் மாதிரியே பேசுறாரு. பயங்கரமா இருந்துச்சு. அந்த சீன் முடிஞ்சு அடுத்த ஃபைட்ல ஹீரோ அடிச்சு பயங்கர தம்சம் பண்றாரு. அப்புறம் முடிஞ்சு எப்படியோ அடிச்சு பிடிச்சு குட்டு உயிரும் குலவீருமா அவனே கொலைக்கான சாவன தெரியாது ஓடி வருவாரு. அந்த ஹீரோயின் வருவாங்க. இந்த ஃபைட் இங்க முடியும். அந்த அம்மா வீட்டை விட்டு ஓடி வந்து அப்படியே கையை பிடிச்சு கட்டி பிடிப்பான் பாருங்க. கீழே வணக்கம் போட்டுருவான். படம் முடிஞ்சிடும். அவன் அடுத்த படத்துக்கு போயிடுவான். இவன் படம் ஆரம்பிச்சான். அவன் பெட்டியை தூக்கிட்டு என்ன செஞ்சிருவான்? அடுத்த படத்துக்கு போயிடுவான். நம்ம ஆள் படம் ஆரம்பிச்சிடும். படத்தில் எங்க தலைவர் என்ன பண்ணாருன்னு நாங்க கெத்துறா
கெத்துரா செத்துறான்னு கடைசியில என்ன அவன் ஒண்ணும் இல்லாம போய் இவன் கையை எங்கேயாவது பிடிச்சி கையை வெட்டி காலை வெட்டி அடக்கி கொண்டது. நல்லா கவனிங்க, வாழ்க்கை ஒரே ஒரு முறை தான். ரொம்ப அருமையா வாழ்றதுக்கு இது ஒண்ணுதான். ரொம்ப அருமையா வாழ்றதுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். நான் யாரை நம்புறேன், எப்படி நம்புறேன், அந்த நம்பிக்கை எனக்குள்ள இருந்து எந்த அளவா இருக்கு? கேஆர்சி மாதிரி இருக்குதா, எலிசா மாதிரி இருக்குதா? என் நம்பிக்கை இயேசு மேல இருக்குதா, இல்ல உலகத்தில் இருக்கிற மற்றவங்களை போல இருக்குதா? என் விழிக்கலாமா, ஜெபம் பண்ணலாமா, ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே நான் யாரா இருக்கிறேன்? சகோதரனே சகோதரியே, யாரையும் குற்றப்படுத்தும்படி வேதம் ஒரு நாள் நம்மளை துன்புறுத்துறதில்லை. நம்மளை திருத்துறதும் நம்மளை சரி பண்ணுவதும் ஆண்டவருக்கு நேராக நம்மளை நடத்துவதும் மட்டும்தான் ஆண்டவருடைய வேலை. பரிசுத்த ஆவியானவர் தான் உங்ககிட்ட பேசியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒன்று விட்டு கொடுப்பாயா? பரிசுத்த ஆவியானவர்களோடு உணர்த்தி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு நீ இடம் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஒரு சில நேரங்களில் நாங்கள் கழித்து கொள்வது உங்களுக்கு தவறாக தெரியலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க பரலோகத்துல நாங்கள் எல்லாம் இருக்கும்போது நீங்க இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பரலோகத்துல நாங்கள் எல்லாம் இருக்கும்போது நீங்க இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அற்பமான இந்த உலகத்துக்காக, பணத்துக்காக, இச்சைக்காக, பாவத்துக்காக இப்படிப்பட்ட குணாதிசயங்கள், தேவையில்லாத குணாதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில இருந்து தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போய்விடாதே. உன் விசுவாசத்தை வளர்க்கிறதுக்கு கர்த்தர் இன்னைக்கு உன்னை சுற்றிலும் சந்தோஷமா வச்சிருப்பேன்னு சொல்றாரு. உன்னை சாட்சியா வச்சிருப்பேன்னு சொல்றாரு. நீ மலை மேல் கட்டப்பட்டிருக்கிறவன், நீ அசைக்கப்படாதவன் என்று சொல்றாரு. என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்க? இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது. என் ஆத்துமாவில ஒரு விசுவாசத்தோடு ஆவியில தேவனை கண்மூடித்தனமா குழந்தை நம்புறது போல ஆண்டவரை நம்ப போறேன். என்னை இன்னும் கொஞ்சம் கூடுதலான வசனம் ட்ரஸ்ட் வர்த்தினா என்ன அர்த்தம் தெரியுமா? தானியேல் சொல்லுகிறான். இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அந்த ஆவிக்குரிய நம்பிக்கைக்கு அடையாளம் தானியேல் சொல்லுகிறான். நேபுகாத்நேச்சாரே, நேபுகாத்நேச்சாரே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களுக்கு முன்பாக ஒன்றை சொல்லுகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எரிகிற அக்கினி சூளைக்கும் சிங்கங்களுக்கும் தப்புவிக்க வல்லவர். அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் சரி, நீர் நிறுத்தின பொற்சிலையை வணங்கவும் மாட்டோம், உம்முடைய வார்த்தைக்கு கட்டுப்படவும் மாட்டோம், என் தேவனுக்குரிய விஷயத்தில் எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்கிறதுக்கு பேரு தான் ஆன்மீக ஆவிக்குரிய நம்பிக்கை. எந்த நம்பிக்கையில நாங்க இருக்கிறோம்? தானியேலை போல இருக்கிறோமா? எலிசாவை போல இருக்கிறோமா? கேயாசியை போல இருக்கிறோமா? அற்பமான உலக பாவத்துக்கு அக்கிரமத்துக்கும் உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்காக என்னுடைய ரட்சிப்பை வித்து போடணும். என்ன மன்னியும் ஆண்டவரே, என்ன மன்னியும் ஆண்டவரே, என்ன மன்னியும் ஆண்டவரே. சொல்லுவீங்களா? என்ன மன்னியும் ஆண்டவரே. என் தலை அப்படியே மீண்டும் ஒரு விஷயம், ஒரு இருதயத்துல ஒரு கரத்தை வைங்க, தலையில ஒரு கரத்தை வைங்க. நான் என் மாம்சத்தை ஒடுக்கிறேன். சொல்லுங்க, தயவு செய்து அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் உன்னை சுகமாக்கணும். நான் இருதயத்தில் பாரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ சுகபோகமா இருப்பது உண்மைதான், ஆனால் உன் இருதயத்துல சுகமில்லை. நீ சுகபோகமா இருப்பது உண்மைதான், உன் ஆவியில சுகமில்லை. நீ சுகபோகமா சம்பாதிக்கிறது உண்மைதான், உன்னுடைய ஆன்மாவில விசுவாசம் இல்லை. அது நினைச்சுதான் ஆண்டவர் பாரத்தோடு இந்த செய்தியை கொடுத்தார். சந்தேகம் உன் வாழ்க்கையில உன் குடும்பத்தை குட்டி சேவராக்குகிறது. குடி உன் வாழ்க்கையில உன் குடும்பத்தை கெடுக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள் உன் குடும்பத்தை கெடுக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத அந்த செய்யற செயலையே செய்து கொண்டிருக்கிற அந்த கிறுக்குத்தனம் உன் வாழ்க்கையை கெடுத்து போடுகிறது. தேவனுக்கு கீழ்ப்படியாத குணம் உன் வாழ்க்கையை கெடுத்து போடுகிறது. அந்த அறிக்கை செய்து அதெல்லாம் விட்டுறாண்டவர், இன்னைக்கு விட்டுறாண்டவர், இப்ப விட்டுறாண்டவர். ஒரு ஆவியில குழந்தைய போல நம்புற ஒரு அனுபவம், தானியேலை போல ஆண்டவரை நம்புற ஒரு அனுபவம், தானியேலை போல நான் அவர் விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் எனக்காக உயிர் கொடுத்த தேவனுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஓ, வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லுவாயா? நான் உங்க நம்புறேன் ஆண்டவர், நான் நம்புகிறது அவராலே வரும்.
நான் நம்பி இருக்கிறது அவராலே வரும். எவ்வளவு பேர் சொல்றீங்க நான் நம்பி இருக்கிறது அவராலே வரும்? என் நம்பிக்கை கேயாசின் நம்பிக்கை அல்ல. என் நம்பிக்கை எலிசாவோட நம்பிக்கை. என் எதிரிகளை என்னிடத்துல கொண்டு வந்து அவர்களுக்கு தீர்ப்பு கொடுக்கும்படி எலிசாவுக்கு கொடுத்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என் நம்பிக்கை தானியேலுடைய நம்பிக்கை. அவர் காத்தாலும் காக்காவிட்டாலும் என்று நான் சொல்லுகிறது என் ஆன்மீக ரீதியாக அவர் என்னை காப்பார் என்கிற உறுதியில் நிறைந்து சொல்லுகிறேன். கை வச்சு சொல்லுகிறீங்களா? உமக்கு பிரியமில்லாத எந்த பழக்கமும் வேணாம், உமக்கு பிரியமில்லாத எந்த சுவாபமும் வேணாம். சாட்சி உள்ள குடும்பமாக, மேகம் போன்ற திரளான சாட்சி உள்ள குடும்பமாக, கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடாக, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. எல்லாரும் செய்யுங்க, எல்லாரும் செய்யுங்க. வாய் திறந்து செய்யுங்க. அவருக்கு முன்னாடி அறிக்கை செய்ய மனம், உங்களுடைய மனதை ஆண்டோட திறந்து காமிங்க. நான் செஞ்ச தவறு எனக்கு தெரியும் ஆண்டவரே. அன்பு சகோதரி, அன்பு சகோதரி, நீ செய்த எல்லா காரியமும் அவருக்கு தெரியும். இப்ப திறந்து விட்டு கொடு. உன் லெவல்ல இன்னொரு அதிக பொசிஷன், அதிக லெவல்ல God expect you to come closer to him. அவருக்கு நெருங்கி நீ வர வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்து உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் எதிர்பார்த்து உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு கையை தலையில ஒரு கையை வச்சு ஆண்டோட பார்த்து சொல்லு, உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியா. அறிக்கை செய் சகோதரா. தாயே தகப்பனே, மனிதனை உன்னை குற்றப்படுத்தலாம். அவர் உன்னை குற்றப்படுத்தல, உன்னை குத்தி காட்டல, அவர் உன்னை காப்பாற்றும்படி வந்திருக்கிறார். உன்னை நேசிக்கிறான். இதயத்திலிருந்து சொல்லுவியா? ஆத்மாவிலிருந்து சொல்லுவியா? உம்மை நேசிக்கும் என் அன்பு சகோதரியே, அன்பு சகோதரே, என் தாயே தகப்பனே, என் சிறு பிள்ளைகளே, எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறாரு. நம்புறேன் நம்புறேன்னு சொல்றியே, உன் இருதயத்திலிருந்து இதை நம்புகிறாயா? நம்புறேன் நம்புறேன்னு சொல்றிய உன் ஆத்மா நம்பிக்கையில் நிறைந்திருக்கிறதா? வேற யாரு மேலையாவது நம்பிக்கை வச்சிருக்கியா? அவர் சொல்றாரு, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின் பேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின் பேசியாமல் இருப்பாயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக தகப்பனே, நாங்கள் குற்றம் உள்ளவர்கள் தான், குறை உள்ளவர்கள் தான். ஆனாலும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் அடித்த நிலை, நம்பிக்கையோடு கூடிய விசுவாசம், விசுவாசத்தின் அடுத்த நிலை, சிறு பிள்ளையை போல ஆண்டவர் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை, தானியேலை போல நம்ம நம்பும்படி எங்களுடைய நிலைமை எங்களுக்கு வேறு பிரிச்சு காமிச்சு, எங்களுடைய நிலைமையில நாங்கள் செய்கிற தவறுகளை எங்களுக்கு சுட்டி காமிச்சு, உடைய மார்போடு எங்களை சேர்த்து அனைத்து எங்களை தட்டி கொடுத்து தொடர்ந்து ஓடுவதற்கு உடைய பரிசுத்த ஆவியுடைய பலன் வசனத்தினூடா எங்களுக்கு உண்டானதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வசனங்கள் எல்லாம் எங்க வாழ்க்கையா மாறணுமே. வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்ட பிரகாரம் நம்பிக்கையின் அடையாளமாகிய மகிழ்ச்சியின் நம்பிக்கையும் பெருக வேண்டுமே. கீழ்ப்படிதல் எங்க வாழ்க்கையில பெருக வேண்டுமே.
மலை மேல் கட்டப்பட்டதாய் அசைக்க முடியாதவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டுமே. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் எங்கள் குடும்பத்தில் பெருக வேண்டுமே. சுயநீதியின் மேல் சாயாமல் தேவனை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டுமே. இந்த நம்பிக்கை எங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த படி நிலையில நாங்கள் வளரத்தக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசை தொடர்ந்து உடைய ஆவியானுடைய இடைவிடுதல் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். குற்றங்கள் குறைகள் மீறுதல்கள் இருக்குமானால் மன்னித்து கத்த ஆண்டவரே ஆலோசனை கொடுத்து கத்த திருத்தி ஆசீர்வாதமான சாட்சிகளா எல்லாருக்கும் முன்பாக கத்த வைக்கும்படி தாழ்த்தி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இன்னும் அதிகமாய் உடைய சாட்சிகளோட உமக்கென்று நற்சாட்சிகளாய் மேன்மேலும் எழுப்பத்தக்க உதவி செய்யும். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த கடுமையான கொரோனா நாட்களிலும் ஒவ்வொருவரையும் காத்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ஆசீர்வதிங்க போக்குவரத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்க தேசத்துல இந்த கொரோனா பெருகி கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே தயவு செய்து எங்க தேசத்தின் மக்களை காத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். தேசத்தின் மேல் உடைய கரம் இறங்குவதாக விசேஷமாய் சபைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லா சபைகளும் கத்தர் காத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபத்தை எடுக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆத்துமாவே சோதரி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய நீதிமைக்கும் வழிநடத்தலும் பாதுகாவலும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு வாழ்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.